அந்த சொல்லுவார், ஞான மருந்தி மருந்து சுகம் நல்கும் சிற்றபநாத மருந்து அப்படின்னு ஞான மருந்துக்கு சொல்லுவார். நல்ல மருந்துக்கும் அதுபோல நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த கரணங்களோடு தொடர்பு கொள்ள, அந்த கரணங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா சந்திரனோட தொடர்பு கொள்ளலாம். எப்பொழுதும் பௌர்ணமி தினத்தில்தான் கடல் அலைகள் அதிகம் பொங்கும். அஷ்டமி திதியில தான் கடலில் இருக்கக்கூடிய நீருக்கும் மனித உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இது அதனால தான் அஷ்டமியால் ஆகாதது ஒன்றும் இல்லைன்னாங்க. பௌர்ணமிக்கு 8வது நாள் அஷ்டமி, அமாவாசைக்கு 8வது நாள் அஷ்டமி. இது போன்ற அந்த கரணங்களோட தொடர்பு கொண்டக்கூடியது அந்த சந்திரனுடைய தொடர்பு. நம்முடைய உயிரோட தொடர்பு கொள்ளக்கூடியது அண்டத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய தொடர்பு. நம்முடைய ஆன்மா புருவமத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா அக்னியில் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அக்னியோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. அதனால் அண்டம் என்று சொல்லக்கூடியது பிரபஞ்சமாகும், பிண்டம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய தேகமாகும். அண்டத்தையும் பிண்டத்தையும் எதால் தொடர்பு கொள்ள முடியும் என்பதை வள்ளல் பெருமான் அற்புதமாக அதை விளக்கினார். அதனால தான் உங்களுக்கு முன்னையே காமிச்சோம், திரும்பவும் இப்போ காமிக்கிறோம். அந்த அற்புதம் என்ன என்று சொன்னால், அண்டத்தில் ஆகாயத்தில் இறைவனுடைய பிரகாசங்கள் எங்கே இருக்கிறது, அதே போல் மனுஷனுடைய தேகத்தில் அந்த பிரகாசங்கள் எங்கே இருக்கிறது என்பதை இதில் அட்டவணையிட்டு காட்டிவிட்டோம். அதனால் நாம் அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கக்கூடிய ரகசியத்தை இப்போது உணர்ந்து கொண்டோம். அதனால் இந்த பிண்டத்திலேயே அந்த பேரின்பத்தை பெறுவதற்கான வழிகளைத்தான் சன்மார்க்கம் பயிற்சிகளாக முயற்சி உயர்ச்சி, இதுங்களுக்கு பயிற்சி அவசியம். பயிற்சி இருந்தால் முயற்சியுடவன் உயர்ச்சியை அடைவான் என்பதை அறிவோமாக. ஆகினால் அண்டம் சிறிது என்றும் பிண்டம் பெரிது என்றும் வள்ளல் பெருமான் சொல்லுவார். ஆகினால் நாம் இவைகளையெல்லாம் இனிவருங்காலத்தில் விரிவாக அறிந்து பேரின்பம் பெறுவோமாக. வாழ்த்துக்கள்.